ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணியுமே, மேம் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் எப்போ போடுவாங்க, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணாம விட்டுட்டேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பைத்தானும் இதுல தெரிஞ்சிருந்தாலும் எப்பவுமே சி ஜாவா அப்படின்னு தான் வந்து ஜோகோல கேட்டுட்டே இருப்பாங்க. சோ பைத்தான் நீங்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அதனால இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ன்றது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோல ஓவராலாவே எல்லா டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்னு ஒன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மேபி ஃப்ரண்ட் அண்ட் நல்லா பண்றீங்க அப்படின்னா அதுல ஒர்க் பண்ண வைப்பாங்க. இல்ல பேக் அண்ட் தெரியுது அப்படின்னா ஒர்க் பண்ண வைப்பாங்க. மோஸ்ட்லி ஜாவா சி தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அட் த மேக்ஸிமம் நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. பைத்தான்ல ஒரு செகண்ட் ரவுண்ட்ல 5 கொஸ்டினுமே சால்வ் பண்ணி நல்லா பண்றீங்க அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா எடுத்திருக்காங்க பைத்தான் தெரிஞ்சு. பட் ஆனா மோஸ்ட்லி வந்து ஜோஹோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஜாவா சில தான் இருக்கும். இப்போ நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு அவங்க ரோல்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுக்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுல நீங்க ஒர்க் பண்ண போறது பாத்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பரா தான் ஒர்க் பண்ண போறீங்க. இதுக்கு ஸ்கில் செட் ஜாவா அண்ட் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த வீடியோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்திருக்கிறவங்க உங்களுக்கு இப்ப எல்லாருமே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. இத ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் ஏதாவது தேவைப்படுது, இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், இல்ல நான் வந்து இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு நான் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு நான் ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே இப்ப கம்பெனியாவும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அருவி இன்ஃபோடெக்.காம் அருவி வெப்சைட்டும் வச்சிருக்கோம். சோ அருவி இன்ஃபோடெக் கம்பெனில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிருக்காங்க. இப்போ அதுல ப்ராஜெக்ட் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதுல போய் பாத்துக்கலாம். சோ அதனால நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காலேஜ் இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நான் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்பெனி சர்டிபிகேஷனே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இப்போ சக்தி நகர்ல நம்ம லொகேட் ஆயிருக்கோம். இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா, இன்னொரு பைத்தான்ல ரொம்ப நிறைய ஓப்பனிங்ஸ் இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர்னு. சோ அதுக்கான கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். பைத்தானோட நீங்க டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ் கத்துக்கலாம். மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டீட்டெயில், நீங்க கோர்ஸ் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்னிங் பேட்ச் வேணும், இல்ல ஈவினிங் பேட்ச் வேணும், இல்ல நீங்க மார்னிங் வந்தவங்களுமே ஈவினிங் வரைக்கும் வந்து ஒர்க் பண்றதுக்கான நிறைய என்வரான்மெண்ட் செட்டப்பும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் வேணும்னா நீங்க என்ன கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப் பேஜுக்குள்ள போகும். இதுல ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. சோ ரோல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் ரோல்ல ஒர்க் பண்ண போறீங்க. ஸ்கில் செட் ஜாவா அண்ட் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 to 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொகேஷன் சென்னை, இன்டர்வியூ லொகேஷனும் சென்னை. நீங்க ஒர்க் பண்ண போறதும் சென்னையில தான் ஒர்க் பண்ண போறீங்க. இன்டர்வியூ லொகேஷனும் வந்து சென்னையில தான் இருக்குது. ஓகே, இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜோஹோல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலுமே ஃப்ரெஷர் ரோலுக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ மேபி ஃப்ரெஷர் நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஆனா அவங்க கொடுத்திருக்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 7 இயர்ஸ் தான். ஓகே, வாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். கிரியேட் அண்ட் டிப்ளாய் எஃபிஷியன்ட் பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் யூசிங் ஜாவா பைத்தான். இன்னொரு விஷயம், இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பைத்தான் வந்து ட்ரமண்டஸா ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னாவே பாத்தீங்கன்னா பைத்தான் தெரியுமா அப்படின்றதுதான் கேக்குறாங்க. எனக்குமே நிறைய கம்பெனிஸ் வந்து மேம் பைத்தான்ல, ஏன்னா நான் மோஸ்ட்லி பைத்தான் தான் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு என்னோட வீடியோ பார்த்திருக்க எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட படிச்சுட்டு போய் எல்லாருமே பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பைத்தான் டெவலப்பர் ரோல், வெப் டெவலப்பர். ஸோ நான் பேக் எண்டுக்கு டிஜாங்கோ, ஃபிளாஸ்க் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஜோஹோலையுமே எடுக்க ஆரம்பிச்சு. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல நீங்க டிஜாங்கோல வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஈஸியா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். நான் அதை பத்தின வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே,
ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ஷூர் ஹை கோடிங் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது எப்பவுமே எந்த ரெக்யூர்மெண்ட்டா இருந்தாலுமே ஜோஹோல இந்த லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டீமோட நீங்க வந்து கம்பைன் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் டெவலப் பண்றதா இருக்கும். ப்ரொஃபிசியன்சி இன் ஜாவா அண்ட் ஆர் பைத்தான். ஸோ இது நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது. ஒண்ணு நீங்க பைத்தான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம், ஜாவால ஒர்க் பண்ணீங்கனாலும் அப்ளை பண்ணலாம், ரெண்டும் தெரியும் அப்படின்னாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் டேட்டாபேஸ். பேக் எண்டுன்னு போயிட்டாவே கண்டிப்பா டேட்டாபேஸ் தெரியணும், நெட்வொர்க்கிங் நாலேஜ் இருக்கணும், சர்வர் சைட்ல ஹோஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் டாம்காட்ல அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. So if you are skilled backend developer with leadership abilities and a passion for innovative solutions எடுக்கிறீங்க, நல்ல உங்களுக்கு வந்து இன்னோவேஷன் திங்க் பண்ண வருது அப்படின்னாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்பெல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல முன்னாடிலாம் நோட்டுன்னு கொடுத்துட்டு ஜோகோல ஒரு லைன் தான் இருக்கும், இப்பெல்லாம் 3 லைன்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அப்ளை பண்ணி நிறைய பிளேசஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்டா மெயில செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கைண்ட்லி ரீஃப்ரைன் ஃப்ரம் அட்டெண்டிங் எனி இன்டர்வியூ ப்ராசஸ் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி பீன் எம்ப்ளாய்டு வித் ஜோஹோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு திரும்பவும் இதுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்றதையும் அங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பரு, ஸோ இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் என்னது மேலா ஃபீமேலா அப்படின்றது அதரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்றது 2025 வரைக்குமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணி பாருங்க, வந்தால் நமக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், மேபி கிடைக்கலாம். ஓகே. டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொடுங்க. கரண்ட் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க, ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, நேஷனாலிட்டி கொடுத்துக்கோங்க, எந்த எம்ப்ளாயர் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கொடுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்து ஒர்க் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களோட சிடிசி என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ, என்னென்ன ஸ்கில் செட் தெரியும் அப்படின்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூடியூப் பார்த்து போட்டீங்க நம்ம அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். ஏன்னா இப்போ அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்ஃபோடெக் கம்பெனியாகவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வரலாம். இல்லைனாலும் கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து நீங்க கத்துக்கலாம். என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.